அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான புதிய விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 2299 அஃபிஷியல் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 40லிருந்து 50 வேகன்சி வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு வேகன்சி கிடைச்சிருக்குது நமக்கு. இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும், ஸோ இந்த வேலை வாய்ப்பானது நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு, ஒவ்வொரு மாவட்டத்தோட வேகன்சி எவ்வளவு, ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ இதற்கான சம்பளம் பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளவு கிடைக்கும், போக போக இதுக்கான இன்க்ரிமெண்ட் சேலரிலாம் எவ்வளோ கிடைக்க போகுது, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலை வாய்ப்பில் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்புக்கு மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், ஸோ அதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இதில் முன்னுரிமை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுக்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. எக்ஸாம் இருக்குமா, இன்டர்வியூ இருக்குமா, அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம செலக்ட் ஆகுறதெல்லாம் எப்படி நம்ம செலக்ட் ஆகணும், ஸோ எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி நம்ம விண்ணப்பிச்சா ஈஸியாக நமக்கு இந்த வேலைலாம் கிடைக்கும், ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வேலை வாய்ப்பை பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வாங்கிக்கலாம் அப்படின்றத தெளிவாக நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்ல போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் தாங்க. ஸோ டோட்டலா நமக்கு 2299 அபிஷியல் வேகன்சி வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தா போதும். அதற்கு மேல எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான்றதை மென்ஷன் பண்றாங்க. ஸோ அடுத்ததா இதற்கான சம்பளம் பர் மந்த்துக்கு இதற்கான சம்பளம் எவ்வளவு கிடைக்கும், ஸோ அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வேலை வாய்ப்பானது தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது தமிழ்நாடு வருவாய்த்துறையில இருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா கிடைச்சிருக்குது. ஸோ இதற்கு முன்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விஏஓனா யாரு, விஏஓடைய ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் நீங்க. ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், விஏஓக்கு தான் இந்த வேலை, விஏஓ வேலைக்கு இந்த நோட்டிபிகேஷனா இல்ல விஏஓ உதவியாளர் வேலைக்கு நோட்டிபிகேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கேட்குறீங்க, கமெண்ட்லயே சொல்றீங்க, விஏஓ வேலைக்கெல்லாம் பிரதர் இந்த குரூப் 4ல தானேங்க இதுல போடுவாங்க, நீங்க என்னங்க தனியா நோட்டிபிகேஷன் தரீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது விஏஓ வேலை கிடையாதுங்க, விஏஓட உதவியாளர் வேலை. சரிங்களா? அதை நீங்க தெளிவா துல்லியமா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த வேலைக்காக தான் இந்த விஏஓட உதவியாளர் வேலை. ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு தாலுக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தாலுக்கால கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிராமங்கள் இருக்குன்னா அந்த கிராமங்கள்லாம் எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க, என்னென்ன வகையான நிலங்கள்லாம் இருக்கு, என்னென்ன வகையான பயிர்கள்லாம் இடுறாங்க, ஸோ இதுல ஒருபோக சாகுபடியா, இருபோக சாகுபடியா, அதற்கான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்னென்ன தேவைகள், பயிர்க்கடன் தேவைப்படுதா, இல்ல விவசாய நகை கடன்கள் தேவைப்படுதா, இல்ல கவர்மெண்ட்ல ஏதாச்சும் சர்டிபிகேட்ஸ் தேவைப்படுதா, வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், இது எல்லாமே செஞ்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த விஏஓட உதவியாளர் வேலை தான். அதாவது சிப்பந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமா பேர் இருக்கும். சரிங்களா?
ஸோ இந்த மாதிரி ஜாப் நேச்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இவருடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சம்பளமும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். சரிங்களா? போக போக உங்களுக்கெல்லாம் தெரியும். சிப்பந்தியா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கெல்லாம் காசு வாங்குவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அது. ஓகேங்களா? ஸோ நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஓகே. அடுத்ததா ஜாப்போட கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு கவர்ன்மென்ட் ஜாப் தாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து ஜாப்போட டைப்ப பொறுத்தவரைக்கும் ரெகுலரான ஒரு அரசு வேலை தான். இதுல வந்து பகுதி நேரமோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி இருக்குமோ, அந்த மாரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. அடுத்ததான் டோட்டல் போஸ்ட் அப்படிங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சின்னு பார்த்தோம்னா, நமக்கு 2299 அஃபிஷியல் வேக்கன்சி கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ ஜாப்போட லொகேஷன பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க ஓகேங்களா, 38 மாவட்டத்துல தமிழ்நாடு முழுக்க எங்க வேணும்னாலும் நமக்கு போஸ்டிங் கிடைக்குங்க. ஸோ அதுக்கு நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கணும். எலிஜிபிளா தான் இருக்கணுங்க. சரிங்களா? அடுத்ததா எலிஜிபிலிட்டிய பொறுத்தவரைக்கும் அப்ளை பண்றதுக்கு 38 மாவட்டத்துல ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணாலும் நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கணும். அதே மாரி அப்ளை பண்றதுக்கு நீங்க எலிஜிபிள் தான். சரிங்களா? ஸோ நீங்க எலிஜிபிளா மீன்ஸ் அதாவது நீங்க ஒரு வேலையில செஞ்சுட்டு இருக்கீங்க, பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்களுமே இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே நான் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். இப்ப தான் படிச்சு முடிச்சுட்டு இருக்கேன். முடிச்சிருக்கேன். நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டா, நீங்களும் அப்ளை பண்ணலாம். இல்ல நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்களும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு தேவை அந்த 10வது மதிப்பெண் சான்று சர்டிஃபிகேட் இருந்தாவே, நீங்க இந்த வேலைக்கெல்லாம் விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்ட்டிங் டேட் ஓகேங்களா? எண்ட் டேட் என்னன்றது தெரியணும். ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து வரக்கூடிய 2ஆம் வாரத்திலிருந்து சரிங்களா? அதாவது 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள ஓகேங்களா? இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அரசு தரப்புல இருந்து சரிங்களா? கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தோட 30ஆம் தேதி வரைக்கும் கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நமக்கு வந்து 20ல இருந்து 25 நாள் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு டைம் வந்து கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா தெரிஞ்சிருக்குங்க. ஜூன் 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் குடுத்திருந்தாங்க. இருக்க காலி பணியிடங்கள் எல்லாமே ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதுல வந்து போஸ்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் தாங்க. ஸோ எவ்வளோ போஸ்டிங் வந்திருக்கு அப்படின்னா, 2299 அஃபிஷியல் வேக்கன்சிக்கு தான். சரிங்களா? ஸோ இதுல வந்து தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கோட இதுல போட்டிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்க, இது எல்லாமே தெளிவா மென்ஷன் பண்ணி பார்த்துருக்காங்க. அடுத்ததா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வேக்கன்சி குடுத்துருக்காங்க பாருங்க. அரியலூர் 21, சென்னை 20, செங்கல்பட்டு 41, கோயம்புத்தூர் 61, கடலூர் 66, திண்டுக்கல் 29, தருமபுரி 31, ஈரோடு 141, காஞ்சிபுரம் 109, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரிக்கு வேக்கன்சி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கரூர் 27, கிருஷ்ணகிரி 33. இப்போ வந்து கள்ளக்குறிச்சியும், கன்னியாகுமரி வேக்கன்சி இல்லன்னா, நீங்க வேற மாவட்டத்துக்கு சேர்த்து நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இப்போ நீங்க ஈரோடுக்கு 141 இருக்கு. அந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அந்த மாரி மதுரைக்கு 155 இருக்கு. இந்த மாரி விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்ட வாரியா வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றத தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியாச்சுங்க. தெளிவா நீங்களும் பார்த்துக்கோங்க. அடுத்ததா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ங்க. இது வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு மேல நீங்க எனி டிகிரி நீங்க 12வது அடுத்ததா வந்து டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யுஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே, நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எலிஜிபிள் தாங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து வயது வரம்பு. வயது வரம்ப பொறுத்தவரைக்கும் 21 வயசுல இருந்து 32 வயசுக்குள்ள இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க எலிஜிபிள் தாங்க. விண்ணப்பிச்சுக்கலாங்க. அடுத்ததா சேலரி. இதற்கான சம்பளம் பெர் மந்த்துக்கு வந்து 11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கு பெர் மந்த்துக்கு சேலரி கிடைக்குங்க. போக போக இது வந்து இன்கிரிமென்டும் ஆகுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா எக்ஸாம் இருக்குங்க. எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 5வது படிச்சிருக்கிறவன் எப்படி நாலேட்ஜோட இருப்பானோ, அதுக்கேத்த மாரி தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம, எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க கொஸ்டின் பேப்பர் பிளஸ் ஆன்சர் குடுத்துருவாங்க. அத பார்த்து அப்படியே நீங்க காப்பி பண்ணி பேராகிராஃப் மாரி குடுத்துருவாங்க. அத அப்படியே பார்த்து நீங்க இப்ப ஆன்சர் ஷீட்ல எழுதி, தப்பு பிழை இல்லாம எழுதி குடுக்கணுங்க. இதுல வந்து தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு நல்லா வாசிப்பு திறன் இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, தனித்தனியா இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கில் டெஸ்ட்க்காக உங்கள சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க. இதெல்லாம் செலக்ட் ஆனீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட்டோட கிடைச்சு, உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் குடுப்பாங்க. ஸோ அடுத்ததா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரிகளுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. அடுத்ததா வந்து இந்த பிசி, எம்பிசி, எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் வந்து ரூ. 100 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல அப்டேட்டா நம்ம எல்லாருக்கும் குடுத்திருக்கிறதே. அப்ளை பண்ணும்போது அப்ளை வேண்டிய வீடியோஸ் குடுக்குறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.